நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கேர்வ் அல்லது ஆர்ச் வடிவில் வர்றத ட்ரெஸ் எப்படி நம்ம எட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இந்த ஸ்லோப் வடிவில் நீங்கள் இதுக்கு ஃபஸ்ட்டுக்கு செய்ய வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் எலிவேஷனை வைங்க. வச்சுட்டிங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல எனக்கு ட்ரெஸ் வந்து தேவைன்னு சொன்னால் என்ன செய்கிறேன்னா, ஆர்கிடெக்சருக்கு போகிறது ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதுக்கு பீம்ட கேட்டகரிக்குள்ள போனீங்கன்னு சொன்னால், இங்கே லார்ட் ஃபேமிலி வரும். இங்கே நீங்கள் போயிட்டு இதில் வந்து என்ன செய்யணும், ஸ்ட்ரக்சரல் ஃப்ரேமிங் இருக்குது. அதுக்கு போனீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஸ்டீல். இதில் போனீங்கன்னு சொன்னால் நிறைய டைப் ஆஃப் ட்ரெஸ் வரும். அதை நீங்கள் எதை வேண்டாலும் எடுத்து செக் பண்ணிக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து விசிபிள் ஆகும். இதில் சைஸ் கேட்கும், தேவையான சைஸை கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை நீங்கள் இப்போ ஓகே ஆல்ரெடி லோட் பண்ணியாச்சு. இதை எடுத்துகிட்டு நீங்கள் இங்கே இந்த ஆப்ஷனை பாருங்கள், மாடிஃபை அல்லது பிளேஸ் பீம் இருக்குது. இதில் நீங்கள் லைனை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த இடத்துல தேவை, இதில் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கிளிக்கை வந்து எவ்வளோத்தில் முடிக்கணுமோ அங்கே கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே ட்ரெஸ் வந்து அதில் எட் பண்ணி பட்டுக்கணும். இதை நீங்கள் 3Dவில் ஆகலாம். அதே மாதிரி எனி ஷேப்பில் இது வந்து கொஞ்சம் நீங்கள் கிரீட் லைன் கொடுத்து ட்ராயிங் எழுதிருப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது. இதை நீங்கள் வேண்டிய இடத்துக்கு வந்து மூவ் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான இடத்துலேருந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ஆப்ஷன் கொடுத்து உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே மூவ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அதை நீங்கள் வேண்டிய இடத்துல காப்பி பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இப்போ அந்த கேவ் வர இடத்துல நீங்கள் அப்படி தான் செய்யணும். இந்த வீடியோவில் நம்ம பீம் எப்படி எட் பண்ணுறதுன்றதை பார்த்துக்கிட்டோம். பீம் அதாவது ட்ரெஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கில் சந்திப்போம்.